பார்வதி கார்த்திகேயனுக்கு தண்டனை கொடுக்கறதும் தனக்கு தண்டனை கொடுக்கறதும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல அழுதுட்டு இருக்க பார்வதியோட கண்ணீரை தொடச்சிட்டு கார்த்திகேயன் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, எனக்கு கொடுத்திருக்கிறது தண்டனை தான், மரணம் கிடையாது. நான் சீக்கிரமா திரும்பி வருவேன், திரும்பி வந்து உங்களை அம்மான்னு கூப்பிடுவேன் அப்படின்ட்டு அவரு கிளம்ப இந்த அம்மாக்கு அவரை விடுறதுக்கு மனசு இல்லாம கைகளை பிடிச்சிக்கிறாங்க. அதை மீறி அவர் சிவன் கிட்ட போய், நான் உங்களையும் தெரிஞ்சுக்குவேன், என்னோட தாயை தெரிஞ்சுக்க கூடிய வழியும் கண்டுபிடிப்பேன், மறுபடியும் கைலாயத்துக்கு வர்றதுக்கான என்னோட பயணத்தையும் நான் பூர்த்தி செய்வேன். ஆனா இந்த பயணத்திலையும் நான் புதுசா நிறைய கத்துக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு சிவனை மண்டிட்டு வணங்கி, நான் என்னோட தண்டனை ஏத்துக்கிறேன்ப்பா, லாபம் கொடுங்க, நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, சிவனும் தன்னோட கைகள்ல இருந்து சக்தியை கார்த்திகேயனை நோக்கி செலுத்த, இடையிலே பார்வதி நிறுத்துங்க அப்படிங்கிறாங்க. கார்த்திகேயன் என்னோட பையன், அவன் செய்த தவறுக்கான பொறுப்பை ஏத்துக்கிற உரிமை எனக்கு இருக்கு, நானே அந்த தண்டனை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. கார்த்திகேயன் அதிர்ச்சியோடு, நீங்க என்ன சொல்றீங்கம்மா அப்படின்னு கேட்கவும், நான் உண்மையை தான்ப்பா சொல்றேன், ஏன்னா தப்பு நான் தானே செஞ்சிருக்கேன், உனக்கு ஆயுதத்தை எப்படி உபயோகிக்கணும்னு நான் தானே கத்து கொடுத்தேன், அதை எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லி கொடுத்திருந்தேன்னா இன்னைக்கு இந்த தப்பு நடந்திருக்காது இல்ல. கார்த்திகேயனுக்கு பயிற்சி கொடுத்தவங்கிற முறையில நான் தான் குற்றவாளி. அதனால நான் மகாதேவரின் மனைவி, இமாலயத்தின் புதல்வியான பார்வதி, கார்த்திகேயனுக்கு கொடுத்த தண்டனையை ஏத்துக்கிறதுக்கு மனசார உறுதியோட இருக்கேன் அப்படிங்க சிவன் ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாரு. அங்க சிவன், நாராயணன், நந்தினி எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. சிவன் கண்கள்ல கண்ணீரோட பாத்துட்டு இருக்க கார்த்திகேயன் வந்து, இந்த மாதிரி பண்ணாதீங்கம்மா அப்படிங்கிறாரு. அறியாத பருவத்துல ஒரு குழந்தை தவறு செஞ்சதுன்னா அதுக்குரிய தண்டனையை தாய் தான் தாங்கி போகும். ஆனா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல, அன்னைக்கு இழந்த அந்த சந்தோஷத்தை நான் இப்ப அடைய விரும்புறேன் அப்படிங்க சிவன். தவிர்க்க முடியாது இந்த சாபம் கார்த்திகேயனுக்குரியது இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. பார்வதி, ரத்தத்தினால பிறப்புனால இணைஞ்சிருக்கிறப்போ இந்த சாபம் மட்டும் எங்க 2 பேருக்கு எப்படி வேற வேறையா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சிவன் ஒண்ணு, இந்த முடிவு மகா காளியோடதா இல்ல ஒரு அம்மாவோடதா அப்படின்னு கேக்குறாரு. இந்த முடிவு காளியோடதும் கிடையாது, தாயோடதும் கிடையாது, தாய் காளியோடது அப்படின்னு 2 சேர்த்து சொல்றாங்க. சிவனை விடாம கேட்கிறாரு, கார்த்திகேயன் அனுபவ பாடத்து மூலமா நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறாரு. இதை விட அவன் கத்துக்கிறதுக்கு வேற என்ன இருக்கு, அவன் செய்த தவறுக்கான தண்டனை அவங்க அம்மா அனுபவிக்கிறாங்கிறதே பெரிய தண்டனை தானே, இதுக்கு மேல அவன் எப்பவுமே தவறு செய்ய மாட்டான், எனக்கு அனுமதி கொடுங்க, எனக்கு நல்லா தெரியும், நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்படின்னா முதல்ல வேதனைப்படுறது நீங்க தான், மறுபடியும் நம்ம இணைஞ்சிருவோம், அது யாராலையும் தடுக்க முடியாது, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய கணவர் தன்னுடைய ஒரு பாதி தன்னோட வந்து சேரத்துக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டு வர, சாபம் கொடுங்க, நான் காத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே சிவனும், கௌரி எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் மகாதேவரான நான் அதை ஏத்துக்குவேன் அப்படிங்கிறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.